இப்போ இது நம்ம குளத்தூரா, இது நம்ம குளத்தூரா, இது நம்ம பெருமையா, இது நம்ம பெருமையா, இது நம்ம பெருமை. அப்படியே இங்க வாங்க. நம்ம நதி வந்து இந்த அளவுக்கு தூய்மையான நைல் நதியா? எப்பா கேமரா உள்ள இறக்கி காட்டுங்க. எது சாக்கடைக்குள்ளாரையா? சாக்கடைக்குள்ள எல்லாம் இறக்க சொல்லல. தெரியுதா நைல் நதி தெரியுதா? இந்த குளத்தூர் தொகுதியில யாருனாலும் ஸ்டாலினை ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். சரி, அது ஓட்ட மாத்தி அது வந்து நானே விஜய் நின்னா கூட தோத்துருவாரான்னு கேட்டாரு. ஓ யாருன்னாலும் தோத்துருவாங்க குளத்தூர்ல. சின்ன பசங்க கேட்டா கூட ஸ்டாலின் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்கன்னா அது ஓட்டு ஏதோ மக்கள் எதுவும் நிறைய பண்ணிருக்காரு அந்த ஏரியா குளத்தூருக்கு பண்ணிருக்காரு. நான் தான் என்ன சொல்றேன், அப்புறம் இது எடுத்து யாரும் நின்னாலும் தோத்துருவாங்கன்னு சொல்றேன். இந்த காலேஜ்ல இருந்து ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது, பக்கத்துலயே வந்து ஜாலி ஒயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு ஒயின் ஷாப். கரெக்டா மணி 12:05. ஆமா, மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 30 பேர் இருப்பாங்களா? ஆமா, சம கிரவுடு வந்து காலையிலேயே 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆமா, வெறித்தனமா நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆர்வோ ஒர்க் ஆகுதானா? ஆர்வம் ஒர்க் ஆகுது வருதுங்களா? எல்லாம் வந்து அதான் குடியேறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ரஜினி சொல்ற மாதிரி தான், வீடு நல்லா பெருசா வாங்கியாச்சு, பக்கு பக்குன்னு இருக்கா. அது மழை பெய்யுற ஊத்துதானா உள்ள? கொடைக்குள் மலையா? 330 லட்சங்கள் தான். ஓகேங்களா, சில பல கோடிகள். 30 லட்சங்களா? ஆமா, 330 லட்சங்கள். அது நாங்க 330 லட்சங்கள் புரியல. 3.5 கோடின்னு போட்டா இது கோடியான்னு கேட்கலையா? அது 330 லட்சங்கள்னா புரியல. 3 லட்சமா 33 லட்சமா? ஏங்க 330 லட்சம் ஒண்ணு இருக்கா? 4 பேர் முன்னேற காலைல வருவாங்க, சாயங்காலம் 4 மணி வருவாங்க. முதல்ல அவங்க மணிக்கு 50 பேர் பின்னாடி வருவாங்க, முன்னாடி வருவாங்க. இதே இல்லை. காரணம் என்னன்னா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிருப்பாங்களோ, நம்ம தான் வெளியில் நினைச்சு செஞ்சது மொத்தம் செஞ்சுக்காங்க. அவர் தோத்துடக்கூடாது. இது பண்ணது ஒழுங்கா பண்ணிட்டு போகலாம்ல, பேருக்கு பண்ணிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் பேர் சொல்ற மாதிரி என்னைக்குமே இருக்கணும். ஏதோ ஓகே, இப்போ வந்து இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு, முடிய நேரத்தில் வந்து செஞ்சுட்டோன்றதெல்லாம் கடமை கிடையாது. இது முடிய நேரத்தில் செஞ்சதா? முடியாத செஞ்சுதா அதெல்லாம் இதெல்லாம். ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்திற்கு நம்ம வந்துட்டோம். இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் தான் பார்த்தோம். ஒரு கட்டத்துல இது நடக்காது, இது தேராதுன்னு தான் நினைச்சோம். கிட்டத்தட்ட 1 மாச ப்ராஜெக்ட் இது. ஆமா, நீங்க கேட்ட அந்த என்ன விளாக் இது? கொளத்து சிங்கப்பூர் விளாக் இல்ல இல்ல, அப்படி சொல்லவே முடியாது. இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. சிங்களத்தூர் இல்ல, அதுவும் தப்பு. சிங்கப்பூர் பிளஸ் கொளத்தூர். ஓகேங்களா? சோ இப்போ கொளத்தூர் பிளஸ் சிங்கப்பூர். சோ இதுல இருந்து கொலை எடுத்துக்கிறீங்க, அதுல இருந்து பூர் எடுத்துக்கிறீங்க. இது பேர் கொளப்பூர் விளாக். கொளப்பூர் கொளப்பூர் அவ்வளவுதான். கொலைக்கு அந்த இல்ல வராது. அதனால இது கொளப்பூர் விளாக்னு பிக்ஸ் பண்ணிக்கிங்க. சோ அந்த சிங்கப்பூர், ஆக்சுவலா சிங்கப்பூருக்கு எவ்வளவு நேரம் டிராவல் இருக்கும் ஜென்ரலா? அது ஃபிளைட்ல ஒரு 1 hour 2 hour போனது இல்ல. ஆனா ஏத்துனாலும் எப்படி இருந்தாலும் 2 மணி நேரத்துல இறங்கிடுறாங்க. ஆமா, ஆனா இங்க வரதுக்கே கிட்டத்தட்ட அதுல பாதி நேரம் ஆகி போச்சு. ஆமா, உண்மையாவே கிட்டத்தட்ட சிங்கப்பூர் தான். வர டிராவல வச்சு சொன்னேன். பாடியில இருந்து வந்து 5 நிமிஷம். நீங்க வந்து பல்லாவரத்துல இருந்து வந்தீங்கன்னா அப்படிதானே இருக்கும். இங்க வந்து பாடி ஆயிடுறோம்ல. ஓகே, நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம். இதான் ஆரம்பிக்கிறோம். இருங்க, வெயிலின் தாக்கம் இப்போ கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 11:30. ஓகேங்களா, 11:30க்கு ஆரம்பிச்சிருக்கோம். வெயில்ஸ் கொளுத்திங், சூரியன்ஸ் கொளுத்திங், வெயில் அடிச்சிங். சூரியன் வந்து இன்னைக்குன்னு பார்த்து வெறித்தனமா இருக்கு வரணும்னு தெரிஞ்சு நம்ம வந்து இதையும் சொல்லிடலாம். நம்ம வந்து பாரபட்சம் இல்லாம, யாருக்கும் சப்போர்ட் இல்லாம, உண்மையா நேர்மையா என்ன இருக்குதோ இருக்கிறதே உள்ளபடி சொல்லும் இந்த ரெட்ரோ லுக்ஸ். சொல்லுங்க. இல்ல நல்லா பேசுறீங்க, நான் ஏன் நடுவில் இல்லங்க. இது ஏன் கொளத்தூர், எதுக்காக நீங்க இங்க மட்டும் வரணும், அப்ப கார்னர் பண்ணி வரீங்களா அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வீடியோ பேசும்போதே தெரியும், அப்ப இருந்த அன்னைக்கு பேசவங்க, அந்த கொளத்தூர்ல வந்து மீட்டிங்கா போட்டவங்க, சத்யராஜா இருக்கட்டும், அவர்களாகட்டும், சேகர்பாபு அவர்களா இருக்கட்டும், அப்புறம் வைரமுத்து அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கொளத்தூர் தொகுதியா சிங்கப்பூரின் ஒரு பகுதியா அப்படின்னாங்க. சரி, என்னதான் இருக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, நம்மளும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். மத்த எந்த தொகுதியை விடவும் இந்த தொகுதி மட்டும்தான் சிங்கப்பூர் மாதிரி இருக்கு, சிங்கப்பூரே இங்கேதான் இருக்கு பாதி இருக்குன்னா, அப்புறம் ஏன் வந்து வெக்கேஷனுக்கு யாரும் இங்க வர மாட்டேங்கிறாங்க, சிங்கப்பூர் மலேசியான்னு போறாங்க? இப்ப நடிகர் சத்யராஜ் எல்லாம் இருக்காருன்னா வீக்கெண்டுக்கு இது லீவுக்கு சொல்லுவாங்க, ஹாலிடேஸ்க்கு சிங்கப்பூர் அந்த மாதிரி போவோம். அதே இங்க வர மாட்டேங்கிறீங்க, சிங்கப்பூர் தானே, நீங்க இங்க வரலாமேன்ற கேள்வி எல்லாம் நமக்கு வருது இல்ல. அப்ப என்ன இருக்கு?
முதல் டிராபேக் ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க. இங்க வந்து குளத்தூர்ல வந்து வெயில் அதிகமா இருக்குது. குளத்தூருக்கு மட்டும் தனி ஒரு குடம் ஒண்ணு போட்டு வச்சிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வெயில்ல பாதிப்பு இல்லாம இருப்பாரு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இல்ல எப்படி ஐயா திருப்புங்க, அப்படியே திருப்புங்க, பீச் ஆகும். இல்ல ரொம்ப நாளா நீங்க ஒருத்தர் தேடிட்டு இருந்தீங்கல்ல, இவன் தான் அது. இன்னமும் மூஞ்ச காட்டல பாருங்க ஐயா. இல்ல அது வேண்டாம், நான் ஏகன் மீண்டும் அதுக்குதான் இல்ல கெட்டப்பு வேணும் தான் அது பண்ணிருக்கேன். மூஞ்ச பாக்க வேணான்றது அவங்களுக்கே நன்மைதான். 2 தடவை டார்ச்சர் பண்றாங்க காலையில பேசுறாங்க. இந்த டீம் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சாக போறேன், பாத்துக்கங்க. ஓகே போலாம். ஓகே வாங்க முதல்ல லவ் குளத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சென்னை ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். இதுல என்ன சிங்கப்பூர் மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆனா இப்போ கேமரா எடுக்கிறது லிங்கேஷ் கிடையாது. லிங்கேஷ் எடுத்துருந்தா நீங்களாம் பார்க்கவே முடியாது, அதையும் சொல்லிக்கணும். இப்போ கேமரா எடுக்கிறது உங்க வீட்டுக்குள்ள தான். இப்போ நம்ம எங்க போறோம்னா குளத்தூர்ல வந்து ஒரு ஏசி பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏசி பஸ் ஸ்டாப் எங்க இருக்குதுன்னு பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த இது எங்கப்பா இருக்கு? இங்கதான் இருக்கா? அந்த அங்கதான் இருக்குதான். இங்க வந்துட்டு இருக்காங்க, இறங்கிட்டாங்க இந்த மக்கள். இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு. பஸ் நிக்கிறதுனால தான் அது பஸ் ஸ்டாண்டு. ஆனா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. இரு எங்க அப்படியே யூட்டன் பண்ணு. இதானே கார் நில்லுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மக்களுக்கு பயன்படக்கூடிய பஸ் ஸ்டாண்டு இதுதான். ஆனால் நிறைய மக்களும் இருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தா தெரியும், உள்ளுக்குள்ள நிறைய பேர் உட்காந்து தான் இருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து குளத்தூர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நம்ம குளத்தூர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காவாலாம் ஓடிட்டு இருக்குது. இதுதான் நம்ம குளத்தூர்னு இப்படி காட்டக்கூடாதுன்றதுனால தான் இந்த குளத்தூர்ல இருந்து ஐயா இதான் நம்ம குளத்தூர், நம்ம பெருமை. அப்படி இப்படி நான் முன்னாடி போறேன். ஐயா வாங்க, இங்க வாங்க. இப்போ இது நம்ம குளத்தூரா? இது நம்ம குளத்தூரா? இது நம்ம பெருமையா? இது நம்ம பெருமையா? இது நம்ம பெருமை. அப்படியே இங்க வாங்க. நம்ம நதி வந்து இந்த அளவுக்கு தூய்மையான நைல் நதியா? எப்பா கேமரா உள்ள இறக்கி காட்டுங்க. எது சாக்கடைக்குள்ளாரையா? சாக்கடைக்குள்ள எல்லாம் இறக்க சொல்லல. தெரியுதா நைல் நதி? தெரியுதா? சிங்கப்பூர்ல இது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு, இருந்தா கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க கடல் மீன் நல்ல மீன் மட்டும் சாப்பிட சாக்கடை மீன்லாம் எங்க போய் வாழும்? அது உயிர் இல்லையா? சாக்கடையில மீன் இருக்குமாயா? இருக்குங்க. கப்பீஸ் மீன்லாம் நானே பிடிச்சிருக்கேன் சாக்கடையில. கப்பி தான். பாருங்க பார்க் பக்கத்துல வானவில் பார்க்கு. ஆமா இல்லங்க பாருங்க, வானவில்லாம் இருக்கு. வானவில் பார்க்லாம் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இது ஒரு பக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூவம் ஓடுது, அதுக்கான ஒரு இது இருக்கு, எல்லாம் ஓகே. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் நிக்கிற மாதிரி ஒரு பார்க் இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கே பார் குளிரூட்டப்பட்ட ஆமா பஸ் ஸ்டாண்டு. வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார போவோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவோம். அப்படியே வாங்க. ஐஎஸ்ஓ வந்து நீங்க வந்து ஆட்டோல போட்டீங்கனாலே போதும், நீங்க ஃபாலோ பண்ணலாம். வாங்க. அவன் என்ன பண்றான்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கேட்டு தயவு செய்து சொல்லுங்க. அவன் என்ன யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. அவன் கேமராமேனா இல்ல வேற எவனாதா? எதுக்கு வந்திருக்கான்றது அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இதுல கண்ணாடி கூந்தல் வேற அப்பப்ப. நீ வேகமா எடுத்துட்டு ஒன்னும் பிரச்சனை. இது அவன் கொடுத்த கண்ணாடி தான். அவன் போட்டுற கண்ணாடி. ஐயா இந்த கண்ணாடிய நான் 130 ரூபா கொடுத்து ஒரு கடையில வாங்கினேன். சரி, இது நம்ம குளத்தூர் அன்னைக்கு பிளான் பண்ணோம்ல, அன்னைக்கு எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். கண்ணாடியா? கேளுங்க, இத கண்டு வந்து நம்ம ஆபீஸ்ல வச்சிருந்தேன். இது எவ்வளவுன்னு கேட்டு எடுத்துக்கிட்டான், காசையும் கொடுத்துட்டான். சரி இதுதான் உங்கள்ட்ட வாங்கி அவன்கிட்ட வாங்கி கொடுத்தேன். பார்த்தா அவரு ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்காரு. திருப்படா மூஞ்ச படுறா. இவனை பாக்கணும்னு நினைச்சீங்க? மூஞ்ச காட்டு பாருங்க. அந்த இயற்கை அப்படியே கடிச்சு இல்ல செத்து போயிரு. ஆக்சுவலா ஒண்ணு கிடைக்குதான் போனா. இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எல்லாம் நிக்குது. ட்ரெயின் வராது, புரிஞ்சுக்குங்க. நாங்க இப்படி போயிடலாம். இப்படி ஒரு வே இருக்கு. வாங்க, நம்ம இன்னைக்கு நேர்வழியில தான் போகணும். பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. அவர் வந்து செக்யூரிட்டி எல்லாம் இருக்காரு.
நல்லா தான் இருக்கு. நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக சிசிடிவிலாம் இருக்குது. சிசிடிவி எல்லாமே இருக்குது. மக்கள் பயன்படுற மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் வந்து இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குதுங்களாம்மா பஸ் ஸ்டாண்டு? நல்லா இருக்குங்களா? அப்படியே அவங்களுக்கு திருப்பிக்கோ. எடுக்கலாமா வேணாமா? சரி வேணாம் விடுங்க. எடுக்கல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான். ஆமாம், ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வேற வச்சிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர், ஓகே. குடிக்கிற தண்ணிலாம் சொல்ல மாட்டீங்க. குடிநீர்லாம் இருக்கு. நான் தமிழ் பேசுனா தகராறா பேசுறேன்றீங்க. என்னங்க சாதாரண வார்த்தைகளை பேசுனா நீங்க அது ட்ரிங்கிங் வாட்டர் தான் சொல்லுவீங்களா மக்கள் கிட்ட? சாதாரணமா சொல்ல மாட்டீங்களா? என்ன பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க? இல்ல, எங்க போறீங்க? பயனா இருக்குது. இல்ல எதுக்கு வராங்க? யூஸ் பண்றாங்க. இங்க இருந்து இது ஸ்கூல் இல்லையா? லீவா? போயிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்குன்றாங்களா? நல்லா இருக்கு. ஜாலியா வச்சிட்டீங்க. பாஸ் ஆயிருக்கலாம். அவரு அண்ணா கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நல்லா இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு வந்து நல்லா ஜாலியா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் எல்லாம் வராதரா, ஆல்ரெடி மூஞ்சி நல்லா இல்ல க்ளோஸ் வேற வந்துகிட்டு இருக்கு. நீ என்னங்கய்யா, நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு நாங்க தம்பிங்க எல்லாம் பஸ்ஸுக்காகவா? ஆமா, பஸ்ஸுக்கு தான் 142 பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. 142 இருக்கு. ஒரு முக்கியமான சாதனையை படிச்சுட்டு இப்பதான் வந்து ஸ்கூலுக்கு படிச்சிருக்காரு. சொல்லக்கூடாது, சாதனையை படிச்சுட்டு இப்பதான் போறானுங்க. ஒண்ணும் இல்ல, பரிட்சையில சிக்கன் டின்னர் வாங்கிருப்பாப்ல, அதுதான் சாதனைன்னு சொல்லிருப்பாப்ல. அவங்க 10th பலமுறை எழுதலாம்னு முடிவு பண்ணி இப்பதான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு. மெயினா வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதை வந்து காமிச்சுக்கோ, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது அப்படின்றத. அவன் என்னதாங்க பண்றான் முதல்ல கேளுங்க. அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. எடுக்கலடா, நீ அங்க போனாலும் விட மாட்டே, நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். நைஸ். நல்லா இருக்கு. ஏசி பஸ் ஸ்டாப் வந்து நல்லா இருக்கு. ஆனா இது குளத்தூர்ல ஒண்ணுதான் இருக்கா? இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கானே இங்க குளத்தூர்ல? இது இந்த மாதிரி இருக்குது ஒண்ணுதான். பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணுதான் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் அம்பத்தூர் இல்ல, இங்க குளத்தூர்ல இது ஒண்ணுதான் இருக்கு. நல்ல விஷயம். குளத்தூர்ல ஒரு ஏசி பஸ் ஸ்டாப் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த குளத்தூர் தொகுதியில யாருனாலும் ஸ்டாலின் ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். சரி, அது ஓட்ட மாத்தி அது வந்து நானே போட்டதுனால இல்லையா சொல்றேன். என்னை வந்து எடுத்து யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் விஜய் நின்னா கூட தோத்துருவாரான்னு கேட்டாரு. ஓ, யாருன்னாலும் தோத்துருவாங்க குளத்தூர்ல. சின்ன பசங்க கேட்டா கூட ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்கன்னா, அது ஓட்டு ஏதோ மக்கள் ஏதோ நிறைய பண்ணிருக்காரு அந்த ஏரியா குளத்தூருக்கு பண்ணிருக்காரு. நான் தான் என்ன சொல்றேன், அப்புறம் இது எடுத்து யாரும் நின்னாலும் தோத்துருவாங்கன்னு சொல்றேன். அது கம்ப்யூட்டர்ல மாத்தினாங்களா இல்ல மக்களே மாத்தினாங்களா யாருன்னு தெரியாது. நடந்துருச்சு, நடந்து போச்சு. என்ன பண்றது? பழுத்தூர் வந்தாங்க 2 கல் வச்சு அது இறக்கி வைக்கிறதுக்கு விற்பாங்க. பொதிகள் அது மாதிரி இது இப்போ கட்டிக்கிறாங்க. வரவேற்க வேண்டியது தான். அது யார் முதல் வச்சாங்க, யார் போனாங்க, யார் செஞ்சாங்க, எல்லாரும் பசங்க போறவங்க வரவங்க. நானே டெய்லிக்கு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போறேன். போறீங்களோ இல்லையா? இங்க வந்து உட்காந்துட்டு போறீங்களா? வந்து போறேன், காலைல வருவேன், ஈவினிங்ல வருவேன். 10 கோவிலுக்கு போய் வந்தேன், 10 நிமிஷம் உட்காந்து தான் வீட்டுக்கு போவேன். சரி, அதே சாயந்தரம் 5 மணின்னு வருவேன், 10 நிமிஷம் உட்காந்து தான் போவேன். நல்லது நல்லது நல்லது. ஆக்ஷனா நடிங்க. ஆக்ஷன்லாம் ஒண்ணுல. இது வந்து குளத்தூர்ல வந்து கபாலீஸ்வரர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து காலேஜ். இது வந்து பெரிய காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த முதல்வர் படைப்பகம்னு ஒன்று கேட்டிருந்தீங்களா, அது பாருங்க, அது உள்ளுக்குள்ள தான் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் போட்டோ போட்டு முதல்வர். ஆனா இப்ப அவர் முதல்வர் கிடையாது, அது நம்மளுக்கு தெரியும். அவரு முதல்வர்னு படைப்பகம் போடலங்க, அது பேரு முதல்வர் படைப்பகங்க. அவரு முதலமைச்சர்னு எல்லாம் படைப்பகம் போடல. முதல்வர் படைப்பகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த குளத்தூர் ஏரியால இருக்கு அப்படின்றதுக்கு காட்டுறதுக்கான ஒரு விஷயம். அது இப்ப நம்ம ஒரு 11:45 போல இருக்கிறதுனால யாரும் இல்லாதது போல தெரியும். காலேஜ் இன்னைக்கு ஒர்க்கிங் தான், பட் ஆனா வந்து உள்ள இருக்கு. ரெண்டாவது அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மள உள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. அது நம்மள ஆமா ஓ எதிரியா நீனு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ள போய் நம்மளால எடுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நடு ரோட்ல நின்று நாங்க எடுத்து உங்களுக்காக வந்து இதெல்லாம் காட்டுறோம். நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் காலேஜ். ஆமா, உள்ளார இங்க ஒரு குளத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு. நீட்டா இருக்கு, பெரிய காலேஜா தான் இருக்கு. ஆமா, நல்ல காலேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஏன் வந்து கோயில் ஷேப்ல வந்து கட்டி வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சேகர் பாபு ஏரியாங்க.
அறநிலைத்துறை அது ஒரு பேச்சு கேள்விப்பட்டாங்க. கபாலீஸ்வரர். அறநிலைத்துறையில இருந்து வந்த பணத்துல வந்து இத கட்டினாங்க அப்படின்னு. இதையா? ஆமா. ஓ, ஒரு அந்த தகவலும் ஆமா, அறநிலையத்துறை பணத்தை எடுத்து காலேஜ் எல்லாம் College எல்லாம் கட்டணும். அதுக்கு தான் இந்த அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில். அந்த ஓகே மாதிரிலாம் ஓகே, வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்றது நல்ல விஷயம் பார்த்து. இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இந்த பாராட்டு விழா அதானே. அந்த பாருங்க, அதை பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இந்த காலேஜுக்குள்ளார ஒரு இன்டர்வியூ இது பண்றதுக்கு நம்மளை அலோவ் பண்ணாங்க. சரின்னு வந்தோம், ஆன் பண்ணிட்டேன், பண்ணியாச்சு. இந்த மவுண்டைன் ஆன் பண்ணணும்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இந்த மவுண்டைன் ஆன் பண்ணணும், எதுக்கு அந்த வீடியோ எடுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்களே அந்த மவுண்டைனை காட்டுங்க. இந்த ஃபவுண்டன் பாத்தீங்களா? அது ஃபவுண்டைன், அது பேரு. அது பேரு அது தெரியும், நான் மவுண்டைன் இருக்கேன். யாரு? சரஸ்வதியா லட்சுமியா அவங்க? சாமி தான். அதுதான் சாமி தான். சாமி தானா? அப்படியே நிறுத்திக்கலாம். சரி, ஓகே. அது வேற என்னதுக்கு நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லி இல்லையே, அதெல்லாம் இழுக்காதீங்கன்ட்டாங்க. லட்சுமி சரஸ்வதியா? ஆமா. இல்லையா, சரஸ்வதி தானே படிப்புக்கு? சரஸ்வதி தான், சரஸ்வதி தான். வீணை வச்சிருக்காங்க. ஸோ மீனாட்சி அம்மாவா? மீனாட்சி மண்ணில் இதுதான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கபாலீஸ்வரர் காலேஜ் அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து முதல்வர் வந்து படைப்பகம். நல்லா தான் கட்டி வச்சிருக்காங்க. லைப்ரரி அண்டு ஆமாம், ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. அங்கே நல்லா பார்க்கிங் இருக்கு, முதல்வர் படைப்பகம் இருக்கு, ஃபுட்பால் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளது வந்து கிரிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கிரிக்கெட்டு, இது வந்து வாலிபால் வந்து கோர்ட் இருக்கு. எது? ஆமாம், அதெல்லாம் வந்து அந்த சைடு பின்னாடி வந்து கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வாசலில் பூங்கா எங்கெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்காங்க. ஆமாம், இதுதான். ஓகே. இது ஒரு பிளேஸ், இது ஒரு காலேஜ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சிங்கப்பூர்ல மினி பேருந்து போகுது. பேருந்துலாம் வந்து உள்ள போயிட்டு இருக்குது. காலேஜ் நம்ம பார்த்தோம், காலேஜ்குள்ளார இருக்குது முதல்வர் படைப்பகம், அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஆமா, குடும்பத்துல ஒருத்தர் சொல்லுங்க. குடும்பத்துல நீங்களே சப்ஸ்கிரைபர்னு சொல்லி அதான் மாத்திட்டேன்ல, சப்ஸ்கிரைபர் அண்ட் குடும்பத்துல ஒருத்தர் வந்து பார்த்து நம்மள்ட்ட நான் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த பிரதர் என்ன சொன்னாருன்னா, இங்க இருந்தாலுமே கூட இந்த காலேஜுக்கு இது காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி வந்து வெளியே தான் இருக்கு. அதாவது இந்த அப்படியே காட்டுங்க, அதை அப்படியே அந்த இது அங்க இருக்கக்கூடிய அந்த பெடஸ்ட்ரியன், அதாவது வாக்கிங் நம்ம பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த நடைபாதையை வந்து தாண்டி தான் வந்து அந்த காம்பவுண்ட் வாலும் வந்திருக்கு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 அடி வந்து நிறையா வந்திருக்கு. இங்கே இருக்கிறவங்க நிறையா பேர் மனு கொடுத்தோம், பட் ஆனால் அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட சாலை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாமா? நடந்திருக்கு, அவ்வளவுதான். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது, அதுல இருந்தக்கூடிய விஷயம். அதுல நிறைய ஆக்சிடென்ட் வேற ஆகுதுன்றது இதனாலயா? ஆமா, இதனால கொஞ்சம் முன்னாடி வர்றது நிறைய ஆக்சிடென்ட்லாம் கொஞ்சம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்க்கணும். நிறைய லாரிலாம் வேற மெயின் ரோட்லயே போட்டுட்டு போயிடுறாங்க. நைட் ஆனால் நிறையா மெயின் ரோட்லயே போட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் என்னன்னு தெரியல. ஆனால் நைட் வந்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். நைட் பார்க்குறவங்க சொல்லுங்க. ஆமா, இது காலேஜ் பார்த்துக்கோங்க. காலேஜ்லேருந்து நம்ம வந்து இந்த ரோடு போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 மீட்டர், 200லேருந்து 300 மீட்டருக்குள்ளே இருக்காது. ஸோ நல்லாவே நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு 300 மீட்டர் கூட இல்லை. அந்த 300 மீட்டருக்குள்ளே இது என்ன ஜாலி வைன்ஸா? ஜாலி வைன்ஸ்னு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. இல்லடா, இருக்குன்னு காட்டணும்ல. வந்து ஒன்று இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம், அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தோம். அந்த காலேஜ்லேருந்து ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது. பக்கத்துலேயே வந்து ஜாலி வைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு ஒயின் ஷாப். கரெக்டாக மணி 12:05. ஆமாம், மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 30 பேர் இருப்பாங்களா? ஆமாம், சம கிரவுடு வந்து காலையிலேயே 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆமா, வெறித்தனமா நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் காலேஜ்ல இருந்து ஒரு 300 மீட்டர் கூட இருக்காத ஒரு இடத்துல வந்து பக்கத்துலயே ஒயின் ஷாப் வந்து இருக்கு நம்ம கொளப்பூர்ல. 717 கடை மூடினாங்க. ஆமா, சேர்த்து ஒரு மூடி இருந்தா ஒரு 718 கடையா மூடி இருக்கலாம். ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு, காலேஜுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அப்பா தொகுதியிலேயே மூடிட்டீங்கன்னு சொல்லி பேர் வேற. அப்பா தொகுதியோ தாத்தா தொகுதியோ கான்செப்ட் அது இல்ல. காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல 500 மீட்டர் பக்கத்திலேயே வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சிங்கப்பூரோட பஸ் ஸ்டாண்டு, திருவிக நகர் பேருந்து நிலையம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் 2025 தான் திறந்து வச்சிருக்காங்க. பார்க்கும்போது ஏதோ சிலந்தி வலை மாதிரி இருக்குல்ல. இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வலை இப்போ நமக்கு தேவையா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி 6 கோடியா? 6 கோடி நீ பார்த்த. அதாவது அங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. கடைகள் திட்டமதிப்பீடு 25/8 25/8 போன வருஷமா? போன வருஷம். ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அருமையான ஒரு பஸ் ஸ்டாண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனா என்ன கான்செப்ட்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குன்னு தான் யாருக்கும் தெரியல. ட்ரோல்லாம் பண்ண மாட்டேனா? நல்லா இருக்கான்ல. முன்னாடி எப்படின்னா இருந்துச்சு இது? முன்னாடி இப்படிதான் இருந்ததா? டென்ட் மாதிரி உங்களுக்கு எல்லாம் தனியா ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்களாண்ணா? ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல. எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தான் பார்க்கணும். நல்லது கெட்டது எல்லாமே தானே இருக்கும். ரெண்டுமே எடுக்கணும். ஓகே, திருவிக்கா நகர் பஸ் லாஸ்ட்ல இருக்கிறது. இது அதுலயா? ஓ ஓ, இங்க இப்ப இந்த இதுதான். அதெல்லாம் விட முடியாது. அந்த ரோல திரும்ப முடியாது. அந்த ஓ ஓ ஓ ஓ, கட்டிட்டு சொல்லுங்க. 3 ரேக்கா விட்டுருக்காங்க. அப்படி காட்டிக்கோ. அது 3 ரேக்கா வச்சிருக்கல கிரவுண்ட் மாதிரி விட்டுருக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க 2 இது இருக்கு. எத்தனை பஸ் இங்க நிக்கும்? 2 இதுல இந்த சைடு மட்டும் தான் பஸ் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி அடுத்தது ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த சைடு வர்றதுக்கு வந்து பஸ் வர மாதிரி இருக்காது. அது வந்து திரும்ப முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சைடுல இருந்து திரும்ப முடியாது. கொஞ்சம் கன்ஜஸ்டண்டா இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்குது. அதனால அது வந்து திருப்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. 4 வண்டி நின்னா 5 வண்டி ரோட்ல. அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டாங்க. நம்ம புரியாத நீதி வந்தாச்சு. என்னங்கய்யா? வண்டி நிறுத்தத்துக்கு பெருசா இடம் கிடையாது. இந்த இதுதான் அதுல இருக்கிறது. வண்டி நிக்காதான், நிறுத்த முடியாது. திருப்புறது கஷ்டமா இருக்கு. அதாவது இங்க இந்த ரோ மட்டும் தான் உங்களுக்கு வண்டி இது இங்க நிறுத்துவீங்க. கிளீனா இல்ல. உங்களுக்குன்னு தனியா இல்லையா? அதை போய் பாத்தீங்கன்னா தெரியாது. ஐயோ, அதான் உங்களுக்குன்னு தனியா அந்த டைனிங் டேபிள் வருதுன்னாங்க. அது வரல. டைனிங் டேபிளா? பில்லுல எல்லாம் செலக்ஷன் வந்து ஏசி ரூமு அலாட் பண்ணாங்க. அதுவும் இல்ல. பெரியார் நகர்ல போட்டுக்கிறாங்க. பெரியார் நகர்ல போட்டுக்கிறாங்க. ஆர்ஓ ஒர்க் ஆகுதானா? ஆர்ஓ ஒர்க் ஆகுது. வருதுங்களா? ஒரு வாட்டி முடிச்சீங்கன்னா பெரிய நகர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். எல்லாம் வந்து அதான் குடியேறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ரஜினி சொல்ற மாதிரி தான் வீடு நல்லா பெருசா வாங்கியாச்சு. பக்கு பக்குன்னு இருக்கா? சொல்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அது மழை பெய்யுறது ஊத்துதானா உள்ள? கொடைக்குள் மலை. கொடைக்குள் மலையா? அதுதான் சிமெண்ட் என்ன பரவாயில்ல. அது ஏதோ ஷீட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஷீட்டு தானே தகரம் போட்டு. ஏன்னா இது வந்து இது பண்ண முடியாது. இது வந்து ஷோ காய்கறி போட்டு. ஓ, அதுக்கு மேல தகரம் போட்டு அப்பப்போ அந்த சைடு 2 பறந்து கிடக்குது. உள்ள ரெடியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு உள்ளெல்லாம் போலாம். உள்ள பார்த்து அங்கே வழி இருக்கு. உள்ள பாலத்து லைட் வீட்டு பார்க்கணும். நைட்ல பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எப்போ பார்க்கலாம். ஏர்போர்ட் மாதிரி எப்போ என்ன நடக்குமோ நல்லா இருக்கும். சும்மா லைட் செட்டிங்லாம் ஒரு இதுவாக மாரி என்ன போயினாலும். ஆனால் எப்போ எங்கோ ஹெல்மெட்டோட தான் போகணும் போல இருக்கு. இதெல்லாம் வந்து பண்ணி காற்று சுற்றி அவ்வளோ இதுவாக பண்ணியிருப்பாங்க.
இதெல்லாம் பாறை ஒன்று இருக்கா இது கூட தண்ணி எப்படி ஒரு தண்ணி ஒழுகுதா இந்த இடத்துல இருந்து அந்த மூளை ஏறி ஒழுகுது என்னன்னா இது மழைநீர் சேமிப்பு டேங்க் மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை மொத்தமா சேர்த்து எல்லாம் இப்படி கட்டுவாங்க, சென்டர்ல இருந்து இப்படி வரும், இது இப்படி போகுது மேலே உனக்கு அந்த மாதிரி வந்துடும். ஷோக்காக இந்த மாதிரி செட்டிங் வந்துட்டு ஏதோ ஷோக்காக லாக் ஆகுது. மேலே பார்த்தோன்னா உனக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூற மாதிரி தான் அழகாக அது இருக்கு. ஷோ வந்து பெண்கள் ஒப்பனை அறை, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம்லாம் இருக்குது. ஏடிஎம்னு இருக்கு. ஏடிஎம் இருக்கா? ஆமா. மின்னறை, மின்னறை, ஓட்டுநர் மின்னறை, ஓட்டுநர் அறை. திருப்புறத்துக்கு ரொம்ப கஷ்டமான இடம். திருப்புறத்துக்கு ரொம்ப கஷ்டம். வண்டி நிக்குது, பட் ஆனா திருப்புறத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை கொஞ்சம் இந்த பக்கம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் ஈஸியா வண்டியை நிறுத்தி இருக்கலாம். அது கட்டிக்க வெளியில பாவம் இருந்தாலும் இல்ல 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 பாவம் இல்லல்ல இல்ல எல்லாருக்கும் எல்லாம் இல்ல இல்ல எல்லாருக்கும் எல்லான்னு சொன்ன அப்பாவை தமிழ் வெளுக்கெல்லாம் இருக்குது அங்க மேல பாருங்க. மார்க்கெட்லயா? மார்க்கெட்ல. ஆமா. அங்க என்னது அங்காடியா? அங்காடி. கொளத்தூர் நவீன அங்காடி. தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனா இப்ப அவர் முதலமைச்சர் இல்லையே. எடுத்துருவாங்க, கவலைப்படாது. நேரம் தற்போது நண்பகல் 12:50. ஆமா, பிக் பாஸ்ல இருக்காரு. ஆமா. இங்க கொளத்தூர்ல நம்ம இங்க வந்தப்ப இந்த கொளத்தூர் நவீன அங்காடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் சொல்லுங்க. அதுதாங்க அங்க போட்டிருக்கிறத சொன்னாங்க. வேறங்க அது வந்து என்னைக்குன்னா அது 2024 அவர் கையால இங்க வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா 3வது மாசம் ஓபன் பண்ணிருக்காங்க. 3வது மாசம் அடிக்கல் நட்டுட்டாங்க. இல்ல 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 ஓபன் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது 2024. ஸ்டாலின் அவர்கள் வந்து கையால அதுனா மார்ச். ஆமா, அந்த 3வது மாசம் ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன கேட்ட மாதிரி 74 கடை இங்க வந்து இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லாம் இருக்கு, கார் பார்க்கிங்லாம் இருக்கு, ஸ்பேஸ் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு. 74 கடையும் வந்து இருக்கு. இங்க வந்து எது கிடையாதுன்னா ஃபிஷ், ஆமா, கறி, நான்வெஜ் விற்கிறது மட்டும் இந்த கடையில கிடையாது. மற்றபடி காய்கறி அது இது எல்லாமே இங்க வந்து அவைலபிள் இருக்குமா. ஆனா 5 கடை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. இங்க 5 கடை தான் இருக்கு. 74 புக் ஆயிடுச்சு. எல்லா கடையும் புக் ஆயிடுச்சு. ஆனா யாரும் இங்க வரல. ஏன் அப்படி? ஆட்சி மாற்றம் வந்துருச்சா? ஆட்சி மாற்றம் வந்து வருத்தம் ஆயிட்டாங்களா எல்லாரும்? தெரியல. இல்லைங்க, அடுத்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகணுங்க. நான் போயிட்டு பாகுபலில வந்து நாசர் குத்துவார்ல, அதை குத்தி பார்க்க போறீங்க. பார்த்துட்டு பேட்ச் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். பேட்ச் ஒர்க் ஆனா நல்லா தான் இருக்கு. இன்னும் குறை சொல்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த எல்லாருக்கும் எல்லான்றது தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. எல்லாருக்கும் எல்லாம், அவங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத மாதிரி எல்லாருக்கும் எல்லான்றது ஒரு கான்செப்ட். அது வந்திருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, பாப்போம் இது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை, இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு மார்க்கெட் ஃபீலே வரலங்க. ஏதோ லைப்ரரி ஃபீல் தாங்க எனக்கு இருக்குது. பாத்தீங்களா, மார்க்கெட்டே லைப்ரரி அளவுக்கு நாங்க வந்து வச்சிருக்கோம்னா அப்புறம் காய்கறிக்கெல்லாம் பாடம் இருக்க வேணாமா? என்னன்னு நல்லா வேலைன்னா சாரி இந்த துணி வச்சிருக்கேன்னு இருக்கானு. ஆமா, வெயிலுங்க. முக்காடு போடுறது இப்படி ஒரு வெயில வாழ்க்கையில பார்த்தது இல்லைங்க. நானும் இருக்க முடியாது. தேங்க்யூ. திருவிக்கா கால்பந்து இதுன்னு போட்டிருக்காங்க. அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இதுதான் வந்து அவர் வந்து திறந்து வைத்த கால்பந்து விளையாட்டு அரங்கம். பார்த்தீங்களா, நல்லா தான் இருக்குது. அப்படியே ஓடிடுறா. இதுதான் கால்பந்து. இங்கே பாருங்கள், என்னோட கிரியேட்டிவிட்டி பாருங்கள். நான் எப்படி கொண்டு போய் என்ன மாதிரி நான் வச்சுருக்கேன். டேய் அடிக்க வர போகிறாங்கடா. இதெல்லாம் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது. இதுதான் கால்பந்து தான். இதுக்கான செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 330 லட்சங்கள் தான். ஓகேங்களா, சில பல கோடிகள் லட்சங்களா? ஆமா, 330 லட்சங்கள். அது நாங்க 330 லட்சங்கள் புரியல. 3.5 கோடின்னு போட்டா இது கோடியான்னு கேட்கலையா? அது 330 லட்சங்கள்லாம் புரியல. 3 லட்சமா 33 லட்சமா? ஏங்க 330 லட்சம் ஒண்ணு இருக்கா? ஐயா, நான் பொய்யெல்லாம் சொல்லல. நீங்க சொல்லலங்க. பாருங்க, ஏங்க 330 தான். ஏங்க 330 லட்சம் என்னங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இல்ல 3 கோடியே 30 லட்சமா? ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாள் திறந்து வைக்கிறது 20/10/2023. 3 வருஷமாச்சு, இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திறந்து வச்சுட்டாங்க.
இல்லைங்க, பராமரிப்பு பணி நடந்துகிட்டு பராமரிப்பு இல்லைங்க, இப்பதான் கட்டிட்டு இருக்காரு. கட்டிட்டு இருக்காங்களா? ஆமா. முடிஞ்சு பராமரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. இது பராமரிப்புக்கு வந்ததா? ஆமா. இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து 3 வருஷம் முன்னாடி போட்டது. அப்படிதானே? என் வீட்டுல 1 வருஷம் நடந்த டைல்ஸே தேஞ்சு போய் கிடந்திருக்கு. இதுக்கு என்ன பண்றீங்க இப்ப? பேட்ச் ஒர்க். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லைட்டு கிட்டலாம் போட்டிருக்காங்க. நைட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போதைக்கு அலௌடு இல்லை, ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. ஆமாம்மா, முதல் அதெல்லாம் முடிச்சுட்டு தானே, வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தானே ஓப்பனே பண்ண முடியும். இது உனக்கு நல்லதுக்கு இல்லை, அவனுக்கு இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. இது வந்து கரும்பு ஜூஸு, வேற ஒன்றும் இல்லை. தேனீகள் இருக்கு. சிங்கப்பூர்ல கரும்பு ஜூஸா? இங்க பாருங்க, அப்படியே தம்பியோட கிரியேட்டிவிட்டியை பார்த்துக்கோங்க. திருப்பி காட்டுங்க. அதை திருப்பி காட்டு, தயவு செஞ்சு தம்பியோட கிரியேட்டிவிட்டியை திருப்பி காட்டிடுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிலாம் இந்த கரும்பு முடிச்சவனுக்கு தான் வரும். அதான் எங்க டேய் வந்தாங்க. ரொம்ப பண்ற, பாத்துக்க. ஒண்ணு ஐயா, நான் மார்க் பண்ணி எடிட் பண்ணி போட்டு விட்டுருவேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற மாதிரி எதையாவது பண்ணி விடுங்கன்னு தான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த மாதிரி நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது மீசை வருமா, நுரையெல்லாம் இருக்கும்ல, அதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா போட்டு தரும்போது. ஏற்கனவே போட்டு வச்சிருந்த கொடுத்தாலாம் வராது. அப்படியே பிடிச்சது டக்குன்னு வரும்லண்ணா, இது கொஞ்ச நேரம் ஆயிருக்கும்ல. வேணாம் சொல்றேன், அவர் மீசை வரும்ன்றதுக்காக சொன்னார்ல, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் நுரையா இருக்கும்ல. உங்களுக்கு தப்பு சொல்லல, சொல்றேன். நாங்க குடிக்கும் போது அந்த மாதிரி வரும். ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? எப்ப கட்டினது இது? திறந்து வைக்கப்பட்டது போட்டிருக்கேன். 2 வருஷம் ஆச்சா? ஸ்டாலின் ஐயா வந்தாரா? இப்பதானே அவுத்து விட்டாங்க எல்லாரும். நல்லா பண்ணாரு, அவருக்கு நல்லா பண்ணிவிட்டாங்க. அப்புறம் ஏன் தோத்தாரு? அது வந்து எப்படி தெரியுமா, இப்போ முதல் மாதிரிலாம் இல்லை. ஒரு பெரிய ஆளுனா உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை ஆகிறோம்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சாலா கொடுத்துட்டு, தம்பி தெரிஞ்சாலா கொடுத்துட்டு, அப்புறம் உங்களுக்கு போய் கெட்டு போவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா மக்களும் கொடுக்க முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தெரிஞ்சாலா கொடுத்துட்டு அப்படியே ஒரு கல்வி காரணம். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்த வேலை. ஆமாம், இந்த வருஷம் எலெக்ஷனில் அதிகமாக ஓட்டு கேட்டால் வரலையே. இந்த வருஷம் 4 பேர் 3 பேர் காலைல வருவாங்க, சாயங்காலம் 4 மணி நேரம். முதல்ல அவங்க நினைக்க 50 பேர் பின்னாடி வருவாங்க, முன்னாடி வருவாங்க. இதே இல்லை. காரணம் என்னன்னா, ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிருப்பாங்களோ, நம்ம தான் அன்மீட்டு வெளியில் நினைச்சு செஞ்சது மொத்தம் செஞ்சு கிடையாது. அவர் தோத்துடக்கூடாது, கால் செஞ்சுக்கும் அவர் தோத்துடக்கூடாது. இன்னொன்று பிடிக்கிறீங்களா? எனக்கு நீ உனக்கு இதுல தான் ஆர்வம் எடுக்கிறாங்க. பண்ணது ஒழுங்கா பண்ணிட்டு போனல, பேருக்கு பண்ணிட்டு போக கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் பேர் சொல்ற மாதிரி எனக்குமே இருக்கணும். ஏதோ ஓகே, இப்போ வந்து இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு, முடிய நேரத்தில் வந்து செஞ்சுட்டோன்றதெல்லாம் கடமை கிடையாது. முடிய நேரத்தில் செஞ்சதா? முடிய நேரத்தில் செஞ்சதா அதெல்லாம்? இதெல்லாம் ஆமா, முடிய டைம்ல செஞ்சது. அப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. பிரிட்ஜு போட்டாங்க, இதை போட உடனே சரி இந்த ஏரியா வந்து நம்ம சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு போகிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. கொளத்தூர் வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி, சிங்கப்பூர்ல இருக்கிற வசதிகள்லாம் இங்க இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. இருக்குன்ற மாதிரினா இப்போ வந்து என்ன வசதி இருக்குங்க? அதுதான் தெரியல, நானும் கேட்கறேன். இப்போ நான் சொல்ற என்ன வசதி இருக்கு? ஆரம்பிச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, இந்த நீங்க கேட்ட அந்த மணி வந்து 3 ஆக போகுது. ஆமா ஆமா, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். முடியல இந்த வெயில்ல. நான் ஏன் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன்னா, கண்ணுக்கு கீழே கருவளையும் எல்லா வளையமும் வந்துருச்சு. நம்ம சிங்கப்பூர்ல இருந்தா அது என்ன காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி பல பலன்னு இருப்பாங்கன்னு பாத்தீங்க. என்ன மண்டையும் மூஞ்சியும் பாத்தீங்கன்னாலே தெரியும் சிங்கப்பூர் எப்படி இருக்குதுன்னு. ஆமா, அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நான் மட்டும் ஜோ மட்டும் கிடையாது, நமக்கு பின்னாடி லிங்கேஷ். எங்களுக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எங்களை அவன் எதுவுமே பண்ணல, நாங்களும் அவனை எதுவுமே பண்ணல. இதை நமக்காக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவர் நம்மளுடைய கென் அவர்கள். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா,
ஜோ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமான அவருடைய சகோதரர். ஆமா, இன்னைக்கு ஜோ இந்த அளவுக்கு வந்து நடுத்தெருவுல நிக்கிறார். சரி, நடுத்தெருவுல நிக்காம இந்த வீடியோ லாக் எடுத்து போடுறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய அன்பு தம்பி கென் அவர்கள் தான். அது சொல்லிருங்க. அவரும் ஒரு ஆமா ஆமா என்னது இல்ல அது கத்தி வேலைலாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல. ஆமா அவரும் ஒரு ஆமா VW தான். அவர் ஒரு போர்வால் தான். அவர் ஒரு வாரியர் தான், ஒன் ஆஃப் தி வாரியர் அவரு. ஆமா, அவர் வந்து அவரும் எங்களுக்காக அவைக்கா ஜெயிப்புக்கு எங்களுக்கோசம் அவரும் எங்க கூட வந்து நடுத்தருல இன்னைக்கு சிக்கி சின்ன பின்னமாயி அவர் இருக்கிற ஏரியான்றதுனால அவரு கொஞ்சம் இங்க 1-2 ஏரியா இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்க ஒரு கருப்பாடு வச்சிருக்கோம். நாங்க அப்படியே லிஃப்ட்ல போலாம் வாங்க. இது வேற ஒருத்தங்க ஆபீஸ், நம்ம ஆபீஸ் கிடையாது. இது வேற ஆபீஸ். இது நீங்க சும்மா ரெட்டர்ன் இவ்வளவு பெரிய ஆபீஸ் ப்ரோ, எங்களுக்கு இங்க வேலை கேளுங்க, வேலை காங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்றாதீங்க. இதுவே கடன் வாங்கி தான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இல்ல இருக்கா தெரியுது. அதான் சாப்பிடல. ஆமா, வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏன் இதான் இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா பண்ணக்கூடாதுன்றது. அப்படி உள்ள போனோம்னா க்ளோஸ் ஆகி திருப்பி அங்க இருந்து ஓபன் ஆகி தம்பியை காட்டுங்க. ஆமா, மூடுங்க. இப்ப எடுங்க. இப்ப என்னதான் பண்ணிடுறான்னு பாப்போம். பாருங்க. ஐயா நீங்க சாவுடிச்சு இன்னும் அந்த டைலாக மாத்தல. இப்படிதாங்க கண்ணாடி கழட்டானா பாத்தீங்களா? இவன் எதுக்கு ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனா இவனை கூட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதுனால நாங்க கூட்டு. சரி, இது அடுத்து நிறைய ஏதாவது பண்ணியா நீ? என்ன பண்ண வந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்க? என்ன பண்ண சொன்னீங்க? என்னடா பண்ண சொல்லணும் உன்ன? லிஃப்ட் ஆன் பண்ணுங்க. லிஃப்ட் ஆன் பண்ணுங்க. என் தலையை கொண்டு உள்ள வைக்க போறீங்களா? எவையா அவன் சொல்றது கமெண்ட். நானும் உங்க ஆபீஸ் வராதீங்களாவா? நீயே வரது கிடையாது ஆபீஸுக்கு ஒழுங்கா.